நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி மார்க்ஸ் இருக்குல்லன்னு சொல்லிட்டு வரி பண்ணிட்டு இருக்காதீங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, டிசைட் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. அதனால் வருத்தப்படாதீங்கடா, ஜாலியாக இருங்க. As we know, like this time exam was really tough and students really did hard work. Like some students will sad and they will depressed they didn't get selected. But don't worry, you will get paid for your hard work. Strong guys. நீட் வந்து இன்னும் ஒரு வருஷம் நான் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வேணாம் தான் சொல்லுவேன். பெட்டர் வேறு கோர்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ காய்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு பேப்பர் தான். மார்க்ஸில் வந்து எவ்வளோ தான் லைஃப் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் சின்ன அதை பற்றி ஃபீல் பண்ணுறதுல ஒன்றுமே யூஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. கட் ஆஃப்லாம் கம்மியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. இன்னும் நிறையா சாய்ஸஸ் இருக்குது, மெடிக்கல் ஃபீல்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தோட ஒப்பீனியனும் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. இப்போ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன நான் சொல்கிறேன். இந்த வருஷம் பேப்பர் வந்து டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால மார்க்ஸை பற்றி எந்த ஒரு இது பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு அதை தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து ரிப்பீட்டர் எடுக்கலாம், மெடிக்கல் ரிலேட்டடாக வேறு ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். அப்ராட வந்து நீங்கள் ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாம். நான் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள். ஒரு வீடியோஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.